ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மண்டே. இன்னைக்கு ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரசம் சாதத்துக்கு செம்ம அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து போட்டிருக்கேன். நல்லா வதங்கினோடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாடுலேயே உப்பு இருக்கும். உப்பு போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடு போட்டுட்டு, நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து நல்லா பரட்டி விடணும். பரட்டி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவாடு தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.